வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கொத்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிதம்பரம் ஸ்பெஷல் இது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 5 கத்திரிக்காய் தோல் மேல் பக்கம் காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அதில் சைடில் இருக்க அந்த தோலையும் பிச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு வெறும் இதில் வைக்க வேணாம், தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கருத்த மாதிரி ஆயிரும், அதுக்காக தான். இப்போ இதே போல் நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது தோசைக்கு, பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளை சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது தண்ணியிலே இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகு சேர்த்துக்கோங்க, 6 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக கிட்டத்தட்ட 1 பிஞ்ச் அளவு வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், கசக்கிற மாதிரி இருக்கும். பெருங்காயம் நல்லா இதாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சின்னதாக 2 துண்டு அளவு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு கட் பண்ணிட்டு சேர்த்தாச்சு. ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம், அதாவது ஒரு கைப்பிடி அளவு. அதை பெருசாக இருந்தது அப்படின்னா 2ஆக வெட்டிக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா முழுசாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணல இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா நல்லா வணக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு தக்காளி கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணது அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க போல் இருக்குது. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியும் கொஞ்சம் திக்காகி நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் அளவு, மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து திக்காக கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஓப்பனில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு மேலால் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் இது பண்ணையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளோட கத்திரிக்காய் கொத்ஸ் சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொத்ஸ் மணக்க தயாராகிருச்சு. நான் இன்றைக்கி வெள்ளை சாப்பாடு கூட வாழைக்காய் பொடி மாசோடு இதை நான் பரிமாறியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.